Morning channel, this is Professor R. Surendran from Government College of Technology. In GATE 2020 உள்ள கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் பார்க்க போகிறோம். சித்தார்த்த டாஸ்க் டாபிக்ல என்ன கேட்டிருக்காங்க? A cylindrical transmission shaft of length 1.5 meter and a diameter 100 mm is made of a linear elastic material with a shear modulus of 80 gigapascal. When operating at 500 rpm, the angle of twist across its length is found to be 0.5 degrees. The power transmitted by the shaft at the speed is as kilowatt. ஸோ பவருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். பவர் வந்து பவர் ஈக்குவல் டு டி ஒமேகான்னு தெரியும். டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒமேகா வந்து 2πn/60 போட்டுடலாம். எண்ணுக்கு வந்து நம்ம வந்து 500 rpm இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். டி தான் கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. டி/ஜே ஈக்குவல் டு τ/r ஒன்று இருக்குது. இது வந்து செல்லுபடி ஆகாது. இங்கே டி/ஜே ஈக்குவல் டு gθ/l ஃபார்முலா இருக்குது. ஷேர் மாடல் கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து தீட்டா வந்து கொடுத்துருக்காங்க, ஜே வந்து நம்ம டயமீட்டர் தான் இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சாலிட் ஷாஃப்ட் தான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம டி தான் கண்டுபிடிக்கிறோம். டி ஈக்குவல் டு gθ j/l. ஜி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 ஜிகா பாஸ்கல். மெகா பாஸ்கலாக மாற்றோம்னா இது தீட்டா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.5 கொடுத்துருக்காங்க. அது ரேடியன் டிகிரியில் இருக்குது. ரேடியனாக மாற்றோம்னா 5/180 போடணும். ஸோ இது ரெண்டும் வந்து யூனிட் கன்வர்ஷன் கரெக்டாக. ஜே வந்து 5/32 d/4 mm தான் 100/4. எல் வந்து 1.5 மீட்டர் mm மாற்றத்துக்கு 10^3. டார்க் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு பவர் வந்து 240 கிலோவாட் அப்ராக்சிமேட்லி நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா இங்கே டார்க் வந்து நியூட்டன் மீட்டர் எல்லாமே மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ நியூட்டன் மில்லிமீட்டர் கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? 1000 வகுத்து நம்ம நியூட்டன் மில்லிமீட்டர் கிடைச்ச டார்க் வந்து 1000 வகுத்து நியூட்டன் மீட்டராக மாற்றிக்கணும். இங்கே போடும்போது நம்ம நியூட்டன் மீட்டர் தான் போடணும் அப்படின்னு தெரியும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் யூனிட் மட்டும் இந்த ப்ராப்ளத்தோட விசேஷ குணங்கள் என்ன அப்படின்னா ஒரே ரெண்டு ஃபார்முலா தான் சேம் சிமிலராக இது பண்ணுறது தான். டி/ஜே gθ/l இருக்கிறாங்க. பட் டார்க் கேட்குறாங்க. டார்க் எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்? பவர் ஃபார்முலாவில் பவரில் வந்து டி ஒமேகாவும் சேர்ந்தா பவர் அப்படின்றத நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஃபார்முலாவாக கம்பைன் பண்ணுறது தான் கேட்டோட வித்தை. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக விளையாடிக்கலாம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.